நமஸ்காரம். பிப்ரவரி 1 ஒரு முக்கியமான நாள். என்னன்னா தைப்பூசம். தைப்பூசத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முருகப்பெருமான் கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை காத்து கொடுத்த தினம். முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருகப்பெருமான் பிறந்த தினம் கூட சொல்லலாம். முருகப்பெருமானுக்கு பார்வதி தாயார் வேல் பரிசளித்த தினம் என்று கூட சொல்லலாம். முருகப்பெருமான் சூரபத்மன் என்ற அசுரனை அழித்த தினம். அன்றைக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இந்த தைப்பூசத்துக்கு சில பேர் விரதம் இருப்பது 41 நாட்கள் முன்னிருந்தே ஆரம்பிச்சிருவா. சில பேர் 7 நாள் முன்னாடி இருந்து ஆரம்பிப்போம். சில பெண்கள் 3 நாள் முன்னாடி இருந்து விரதம் ஆரம்பிப்பார்கள். ஆனா அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தாலே அவ்வளவு பலன் ஃபுல்லா நம்மளுக்கு கிடைக்கும். என்ன பண்ண வேண்டும் அப்படின்னாக்க, காலையில எழுந்து உடம்பும் மனமும் ரொம்ப சுத்தமா இருக்கணும். இந்த தைப்பூசத்துக்கு அதுதான் ஒரே ஒரு முக்கியமான அம்சம். எழுந்து குளித்து விட்டு கோவிலுக்கு சென்று முருகனை வழிபட்டு, இல்லை அன்னைக்கு ரொம்ப கோவில்ல கும்பலா இருக்கும், அந்த மாதிரி பட்சத்துல வீட்டிலேயே முருகர் படத்திற்கு மேல் விளக்கேற்றி வைத்து பூவை சாற்றி விட்டு முருகர் பற்றிய ஸ்லோகங்கள் நிறைய இருக்கு இல்லையா, கந்த சஷ்டி கவசம், வேல்மாறல், அந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்த ஸ்தோத்திரங்களை அன்று நாம் சொல்வதால் மற்ற நாள்களை சொல்வதை காட்டிலும் நிறைய மடங்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படுறோம். அன்னைக்கு பக்தர்களுடைய உடல் வலிமையும் மன வலிமைக்கும் முருகப்பெருமானுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கிறது அப்படின்னு. அதனாலதான் அவர்கள் எல்லாம் பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்ப காவடி, அலகு குத்தல், பால் குடம் ஏந்துதல் அன்னைக்கு நிறைய விசேஷமான ஒரு நிகழ்ச்சிகள்லாம் அன்னைக்கு நடைபெறுகிறது. பக்தர்கள் முருகன் கிட்டக்க தன்னை பரிபூர்ணமாக அர்ப்பணிக்கும் நாள். முருகனும் தன்னுடைய பக்தர்களை ஏற்று அன்று ஆசீர்வதிக்கும் நாள். அன்று கெட்டவர்களை அழித்து நல்லவர்களை காக்க முருகப்பெருமான் அவதாரம் எடுத்த நாள் என்று கூட சொல்லலாம். இப்பேற்பட்ட நாள்ல நம்ம எல்லாம் விரதம் இருந்து மன தூய்மை உடல் தூய்மையுடன் கடவுளை நாம் போற்றி பாடுவோம். நமஸ்காரம்.